இந்த மாடு மேய்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து சின்ன வயசில் நான் மாடு மேய்ச்சிட்டு தெரிஞ்சது தான் மக்களே ஞாபகம் வருது. எங்கள் வீட்டில் இருந்தது எங்கள் தாத்தா மாடு வளர்த்தாங்க. அதில் 2 3 மாடு முட்டு மாடு மக்களே. நல்லா முட்டும். அதெல்லாம் ஆடெல்லாம் பற்றிக்கிட்டு எங்கள் ஊரில் வெலைன்னு சொல்லுவாங்க, இங்கே தோட்டம்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். தோட்டத்துக்கு போய் அதை விட்டுட்டு வரணும். அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து நம்ம கூட்டிகிட்டு வரணும். சாயங்காலம் வந்து அதை போய் கூட்டிகிட்டு வரணுமா. அப்போ நானும் இன்னொரு அக்காவும் தான் போவோம். அவங்க தனியாக அங்கே உட்காரு, நான் வந்துடுறேன், மாடெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் ஒட்டுக்கா போவோன்னு சொல்லுவாங்க. நான் உட்காரவே மாட்டேன், ஒரு இடத்துல அழுதுகிட்டே இருப்பேன். வந்து மாடு முட்டிறேன், என்னையும் உங்கள் பின்னாடியே கூட்டிகிட்டு போங்கன்ட்டு அழுதுகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து இந்த உடமரம் இருக்குது பார்த்திங்களா, அதில் நாட்டு உடையில் வந்து 2 முள் வந்து இப்படி இது மாதிரி இருக்கும். அதெல்லாம் எங்கள் ஊரில் வந்து பொறுக்கி கொடுத்தோன்னா 1 கிலோ, ஒரு பெட்டி பொறுக்கி கொடுத்தோன்னா 10 ரூபான்னு சொல்லி வாங்குவாங்களா. அதெல்லாம் வந்து சின்ன வயசில் போய் பொறுக்க போவோம். பொறுக்கி அது வந்து பந்தலுக்கு வந்து பின்னுக்கு பதிலாக எங்கள் கிராமத்து சைடு அதை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அதெல்லாம் கொண்டு பொறுக்கி கொடுப்போம். அதுக்கப்புறம் நெறிஞ்சி முள்ளுன்னு சொல்லுவாங்க, அது முள்ளாக இருக்கும். அப்புறம் வேப்பமுத்து, இதெல்லாம் வந்து சீசன் கிடந்து பெருக்கி கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறது மக்களே. அதுக்கப்புறம் பாய் முனைகிறது, பனை ஓலையில் பாய் முனைவாங்க பார்த்திங்களா. அதெல்லாம் ஒரு பாய் அப்போவே 5 ரூபா, இந்த மாதிரி 2 ரூபா இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் முனைஞ்சி கொடுக்குறது. மொத்தத்தில் எங்கள் அம்மா இருக்காங்க பார்த்திங்களா, சின்ன வயசில் எல்லா வேலையுமே சொல்லி தந்துட்டாங்க. பீடி சுற்றுறது, பூ கட்டுறது, இந்த பாய் முனைகிறது. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே இத்தனை பாய் முனையணும்னு எங்கள் வீட்டில் டார்கெட் இருக்கும் பார்த்துக்கோங்க. அதை முனைஞ்சதுக்கப்புறம் படிக்கணும். டியூஷன்லாம் வந்து நான் எங்கள் அத்தை இருக்கிற வரை டியூஷன் போனேன். அதுக்கப்புறம் வந்து டியூஷன் போனது கிடையாது. நான் வந்து 10th தான் 1 மாதம் டியூஷன் போனேன். அவ்வளோதான். இதெல்லாம் டார்கெட்டாக இருக்கும் மக்களே. அப்புறம் வேப்பம் பழம் சீசன் அப்போ கண்டிப்பாக வேப்பமுத்து பொறுக்க போனோம். அதெல்லாம் வந்து பொறுக்கி மூட்டையாக சேர்த்து அது சேல்ஸ் பண்ணுவோம். அதை விட பெரிய வேலை என்னென்னா, இந்த ஆடெல்லாம் கட்டி போடுவோம் பார்த்திங்களா, அந்த இடத்த கூட்டி அள்ளுறது தான். எங்கள் வீட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ்லன்னு கட்டி போட மாட்டாங்க, நிறைய ஸ்பேஸ் இருக்கும் வீட்டுக்கு வெளியே. அது அங்கிட்டு இது பண்ணி போட்டோம், எல்லா இடத்தையும் பெருக்கணும். அப்புறம் எங்கள் வீட்டை சுற்றி 5 6 வேப்ப மரம் வச்சுருப்பாங்க. அது அம்புட்டையும் பெருக்கி அள்ளணும், குப்பையெல்லாம். இதெல்லாம் நாங்கள் அங்கே சின்ன வயசில் பண்ண வேலைகள். இப்போ வந்து வேலையே செய்யாமல் வீட்டுக்குள்ளே இருந்த உடனே தான் நோயெல்லாம் நல்லா நம்மளை பிடிச்சிக்குது. அந்த வயசில் இருக்க கூட டைம் இருக்காது மக்களே, ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து எங்கள் தாத்தா வந்து 2 தோட்டம் எடுத்து வச்சுருந்தாங்க. அது என்ன தோட்டம்னா, முந்திரி தோட்டம். நீங்கள் முந்திரி பார்ப்பீங்க பார்த்திங்களா, அது பழம் பழுத்ததுக்கப்புறம் அதை போய் இது பறிக்க போனோம். அது காலையில் 5 மணிக்கே கிளம்பிடுவாங்க எங்கள் வீட்டில். 5 மணிக்கு கிளம்பி ஒரு 7 மணிக்குள்ளே நம்ம வீட்டுக்கு வரணும். அப்போ தான் ஸ்கூலுக்கு கிளம்பி போக முடியும். அப்படியே 5 மணிக்கு அப்புறம் சாயங்காலம் இப்படி வந்து முந்திரி பழம் பறிக்கிறதுக்கு போய்கிட்டே இருப்போம். அப்படி ஃபுல்லாக வேலையாக தான் இருக்கும். அப்புறம் பழம் சீசன் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒவ்வொரு மரத்துக்கடியில் இருக்கும். அந்த தோட்டத்துலேயே, எங்கள் தாத்தா எடுத்து வச்ச தோட்டத்துலேயே முந்திரி செடியும் இருக்கும், பனை மரமும் இருக்கும். அங்கே பழம்லாம் பொறுக்கிட்டு வந்து வீட்டில் வந்து நட்டு இது பண்ணுவாங்க, கிழங்குக்கு இது பண்ணுவாங்க. அப்படி வந்து அந்த கிராமத்து வாழ்க்கையே நல்லா தான் இருந்தது மக்களே. அப்போ வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஐயோ ஒரே வேலையாக இருக்கே அப்படின்ட்டு. இப்போ வந்து வெட்டியானா ஆப்போசிட்டில் கூட வீடு இல்லாமல் உட்காந்து காட்டையே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்க வேண்டியதாக இருக்குது. இப்படி தான் வாழ்க்கை போகுது.